மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட சாலை முறையாக சீரமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்படும் அவலம் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், சாலை சீரமைக்கப்படாததால் எந்த அளவிற்கு ஆபத்து ஏற்படுகிறது? அப்பகுதியில் வரும் வாகன ஓட்டிகள் சொல்வது என்ன? கோரிக்கைகள் என்ன? சொல்லுங்க. வணக்கம் மோகன். சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழிற்கழக திட்டத்தின் கீழ் சாலை விரிவாக்க பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் குறிப்பாக ஆடுதுறை பேருந்து நிலையத்தின் அருகே மழைநீர் வடிகால் தொட்டி அமைப்பதற்காக சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டப்பட்ட பகுதி முறையாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. தினமும் 24 மணி நேரமும் அதிக அளவில் வாகன போக்குவரத்து உள்ள இந்த சாலையில் சரிவர மூடப்படாததால் இந்த பள்ளத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையும் உருவாகி வருகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள் இந்த பள்ளத்தில் சரிவர சீரமைக்கப்படாத சாலையில் சறுக்கி கீழே விழுந்து காயப்படுகின்றனர். குறிப்பாக இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் இந்த சாலையில் வழுக்கி கீழே விழுந்து பாதிப்புள்ளாகி இருக்கின்றனர். அத்துடன் கனரக வாகனங்கள் அப்பகுதியை கடக்கும் போது விபத்துக்குள்ளாகின்றனர். திடீரென முன் செல்லும் வாகனம் பிரேக் போடுவதால் பின்னால் வரும் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாக தொடர் கதையாகி வருகிறது. இது குறித்து பலமுறை நெடுஞ்சாலைத்துறையிடம் ஆடுதுறை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்தும் இதுவரை அதனை கண்டும் காணாமல் நெடுஞ்சாலைத்துறை பொதுமக்களிடம் அலட்சியம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக சாலை வழி மார்க்கத்திற்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் உள்ள இந்த சாலையில் குறிப்பாக ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளி, உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி, தனியார் மேல்நிலைப் பள்ளி என பல்வேறு பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய ஆடுதுறை பேருந்து நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த சாலை சரிவர பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்தானது ஏற்பட்டு வருகிறது. இதே போன்று கன்னியாகுமரி சென்னை தேசிய தொழிற்கழக திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த சாலையில் ஆடுதுறை பேருந்து நிலையம் எதிரே, அதே போன்று ஆடுதுறை வீரசோழன் ஆற்று பாலத்தின் அருகேவும் இது போன்ற பள்ளங்கள் மழைநீர் வடிகாலுக்காக அமைக்கப்பட்ட பள்ளங்கள் இதுவரை சரிவர சீரமைக்கப்படாததன் எதிரொலி காரணமாக பல்வேறு வகைகளில் விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. பல முறை ஆடுதுறை பேரூராட்சி நிர்வாகம், சமூக ஆர்வலர்கள், வணிகர்கள், இந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பல்வேறு முறை நெடுஞ்சாலைத்துறையிடம் புகார் அளித்தும் இதுவரை அந்த பொதுமக்களிடம் அலட்சியம் காட்டி நெடுஞ்சாலைத்துறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.